தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரி மதகப்பட்டு பகுதியில் கற்களை வீசி தனியார் பேருந்தின் கண்ணாடியை உடைக்கும் வீடியோவானது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் காதர். வணக்கம் காதர். அதாவது பேருந்துடைய கண்ணாடிகளை கற்களை வீசி உடைக்கக்கூடிய அந்த காட்சிகள் தற்போது வைரலாகிட்டு வருது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நபர் யாரு? போலீசாருடைய விசாரணைகள் ஏதேனும் தெரிய வந்ததா? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவீனா. புதுச்சேரியிலிருந்து அரியூர் வழியாக மதுரைப்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் அனைத்தும் அரியூர் சர்வீஸ் சாலை வழியாக செல்லாமல் பைபாஸில் நேரடியாக செல்வதால் செல்ல வருகின்றன. மேலும் அங்கே அரியூர் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள், வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பைபாஸில் இருந்து வெளியே தாண்டி பெரும் சிரமத்துடன் பேருந்து ஏறி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. அரியூர் கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் போக்குவரத்து ஆணையர் மற்றும் போக்குவரத்து எஸ்பி உள்ளிட்டோரும் அரியூர் சர்வீஸ் சாலை வழியாக பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் மனு அளித்துள்ளனர். இதனால் அடுத்த சில நாட்கள் மட்டுமே பேருந்துகள் சர்வீஸ் சாலை வழியாக சென்றன. அதன் பின் பேருந்துகள் மீண்டும் பிரச்சனை மேலும் பைபாஸ் வழியாக செல்வதால் ஆத்திரமடைந்த வாலிபர் ஒருவர் மதுரைப்பட்டு பகுதியில் இருந்து புதுச்சேரி நோக்கி பைபாஸ் வழியாக சென்ற தனியார் பேருந்து மீது கற்களை வீசினார். இதில் பஸ்ஸின் முன்பக்கம் கண்ணாடி சேதமடைந்து, இது குறித்து பஸ் உரிமையாளர் கிருஷ்ணராஜ் அளித்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதில் பேருந்து கண்ணாடி திடீரென மர்ம நபர்கள் கற்களை வீசி தாக்குகின்றன. இதனில் முன்பக்கம் கண்ணாடி நொறுங்கி அதன் தூள்கள் ஓட்டுநர் மற்றும் பயணிகள் மீது அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் சட்டென்று உடைத்து கண்ணாடியை சரி செய்து வாகனத்தை நிறுத்தினார். வீடியோவில் பதிவாகி இருந்த தற்போது இந்த சிசிடிவி காட்சி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. பேருந்து கண்ணாடி உடைத்த அரியூர் பகுதி சார்ந்த ஐயப்பன், கார்த்திக், வைத்தியநாதன் ஆகிய 2 வாலிபர்கள் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாரணி. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி காதர்.